லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா, நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். நாளைக்கு காலேஜுக்கு வந்துருவேன். நேர்ல பேசிக்கலாம். ஆமா, 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இல்ல, மிஸ் ஆகாது. ஓகே. என்னாச்சு ஆண்டி? ஒரு வாரம் ஊர்ல இல்லல்ல, அதான் பெண்டிங்ல இருந்த மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் ரீஸ்கெடியூல் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டா உன் வேலையில பாதி குறைஞ்சிரும். எல்லாத்தையும் பிரீத்தி பாத்துக்குவா. அதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் மானசா, வா வா. ஆமா, கார்த்திக் வரலையா? அவரு எங்க வீட்ல இருக்காரு பெரியம்மா. ஏன் நீ வரப்ப கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அவர் ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்காரு பெரியம்மா. அவங்க முதலாளி கால் பண்ணிருந்தாங்க, அதான் பார்க்க போயிருக்காரு. மானசா, அப்ப அவர் இங்க வந்து தங்க மாட்டாராமா? அப்படியெல்லாம் இல்லப்பா. வா பெரியம்மா. இப்ப சந்தோஷமா? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. உங்க அம்மா தான் அவ பெருமைப்படுற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை தான் மருமகன்னு சொல்லுவேன்னு சொல்லியிருக்காளே. அவர் சொல்றது கரெக்ட் தானே? அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாகட்டும், அதுக்கப்புறம் வரலாம். யாரையும் நான் இங்க வர வேண்டாம்னு சொல்லல. அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். மேடம், வாங்க. மேரேஜ் இன்விடேஷன் டிசைன் பார்க்கணும்னு வர சொல்லியிருந்தீங்க. ஆமா விஜய், அத வாங்க. கொடுங்க. இந்தாங்க சார். என்னங்கம்மா? என்ன வேதா, இன்விடேஷனுக்கு எப்ப பேசின? ஊர்ல இருக்கும்போதே பேசிட்டேன்க்கா. நம்ம ஜோசியர்கிட்ட கேட்டு நாளும் குறிச்சிட்டேன். வர 23ஆம் தேதி கல்யாணம். அம்மா, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி? ஒன்னும் பிரச்சனை இல்லடா, பாத்துக்கலாம். இவ்வளவு அவசரமா வேலையை ஆரம்பிக்கணுமா? இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஓகே பிரீத்தி ஆண்டி, உனக்கு இது பிடிச்சிருக்கா பாரு. நான் செலக்ட் பண்ணிருந்தாலும் இதுதான் ஆண்டி செலக்ட் பண்ணிருப்பேன். இந்தாங்க. சஞ்சய், சஞ்சய், இன்விடேஷன் செலக்ட் பண்ணிருக்கேன். இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. இதா சஞ்சய். என்ன சஞ்சய், இன்விடேஷனை பாரு. நல்லா இருக்குமா? அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே மேடம். மத்த டீடைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்க பிரஸ்ஸுக்கு நான் மெயில் அனுப்பிட்டேன். சரிங்க மேடம். சீக்கிரமா பிரிண்டிங்க முடிச்சு ஒரே நாள்ல மொத்த பத்திரிக்கையையும் டெலிவரி கொடுக்கற மாதிரி பாருங்க. ஓகே ஓகே மேடம், கொடுத்துடலாம் மேடம். வரேன் மேடம். ஓகே. சுந்தரி, உனக்கு எத்தனை இன்விடேஷன்ஸ் தேவைப்படும்? எனக்கு ஒரு 500 பத்திரிக்கை போதும். ஓகே. ஆனா எப்படி கொடுத்து முடிக்க போறேன்னு தான் தெரியல. அம்மா, அண்ணா இருக்கான், அப்பாவும் நாளைக்கு வந்துருவாரு, அதெல்லாம் கொடுத்துடலாமா?
வேதா, டைம் ஆயிடுச்சு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே. சஞ்சய், ம்? இவங்கள டிராப் பண்ணிட்டு வந்துரு. வேணாம் வேதா, அபி வந்திருக்கான், வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட நாங்க போறோம். ஏன் வீட்டுக்குள்ள வர பயப்படுறானா? அதான் பேசி முடிச்சாச்சு. இது எல்லாம் அடிக்க மாட்டோம், வர சொல்லுங்க. பரவாயில்லண்ணா, நாங்க கிளம்புறோம். வரேன் வேதா. போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா. வரேங்க. விஜய், நாள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரம் எல்லா வேலையும் முடிக்கணும். நல்ல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா பார்த்து வேலையை மொத்தமா ஒப்படைச்சிரு. ம் சரிங்கம்மா. எல்லாத்தையும் ஃபைனலா டிசைட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. சரிங்கம்மா. என்னப்பா அம்மா இவ்ளோ ஸ்பீடா இருக்காங்க? பத்திரிக்கை அடிச்ச கல்யாணம் எல்லாமே நடந்துருச்சா என்ன? பாத்துக்கலாம். என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? தூக்கம் வரலையா? எனக்கு தூக்கம் வரல. நீ நிம்மதியா தூங்குறியா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. இல்ல அம்மா ஊர்ல இருந்து வந்த உடனே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களேன்ற கவலையில இருக்கியா? நான் கும்பிடுற சாமியும் என்னை கட்டிக்கிட்ட புருஷனும் எனக்கு துணையா இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? இந்த கல்யாணம் நடக்காது. நம்மள எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சஞ்சய். நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் மட்டும் தெரிஞ்சா அம்மா உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க தானே? இப்படிலாம் யோசிக்காத சஞ்சய். இதுக்காகவா நம்ம இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டோம்? இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அது அவங்க பெரிய துரோகமா பாப்பாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியாது. என் அம்மாவை பத்தி என்னை விட அதிகமா யோசிக்கிறது நீதான். மாமியாருங்கிறவங்க இன்னொரு அம்மா. அவங்கள கஷ்டப்படுத்தாம பாத்துக்கிறது என் கடமை. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? உன்கிட்ட தான் கேக்குறேன். ஹலோ. நாளைக்கு என்ன நாள்? எனக்கு ஞாபகம் இல்லையே. இது ஞாபகம் இல்லையா? நம்ம கல்யாண நாள். அதை கூட மறந்துட்டியா என்ன? ஓ அப்படியா? நாளைக்கு கல்யாண நாளா? நமக்கு கல்யாணம் ஆகி நாளையோட 1 வருஷம் ஆகுது. இது நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். அது எப்படி நீ மறந்த? என் பிறந்த நாளை கூட நான் மறந்துடுவேன் சஞ்சய். ஆனா அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. என் லைஃபே தலைகீழ மாத்தின நாள் அதுதான். என் ஃபேமிலி சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடந்திருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை பெருசா கொண்டாடி இருக்கலாம். கல்யாண நாளா? யாருக்கு? அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில இத பத்திலாம் நம்ம யோசிக்கவே கூடாது சஞ்சய். பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்க முடியாத நிலைமையில இருக்கும். சீக்கிரமே எல்லாமே மாறும்னு நம்புவோம். நாளைக்கு காலையில நம்ம எப்பவுமே போற கோயிலுக்கு சாமி கும்பிட போவோம். நீ வந்துரு. பெத்தவங்க கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்க முடியல. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம். இல்ல யாராவது பாத்துருவாங்களான்னு பயமா இருக்கு சஞ்சய்.
அம்மா இப்ப கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பி வா. சரி. என்னங்க சத்தம்? கொஞ்சம் இரு. ஒன்றும் இல்லை. சரி, காலையில் கோயிலில் பார்க்கலாம். குட் நைட். சரி, குட் நைட். சஞ்சய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதை மறைச்சிட்டு தான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கானா? இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுமா. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது. அந்த ஜோசியர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. உண்மைதான். ராஸ்கல் எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கா. இப்ப இன்னொரு கல்யாணத்துக்கு வேற ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்ப நம்பி நான் வித்யாக்கு வேற வாக்கு கொடுத்திருக்கேன். யார கல்யாணம் பண்ணிருப்பான்? எங்க இருக்கா அந்த பொண்ணு? ரொம்ப தப்பாச்சே. படவா ராஸ்கல் 2வது கல்யாணம் வேற பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம கல்யாண நாள் அது கூட மறந்துட்டியா என்ன? என் ஃபேமிலி சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடந்திருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி பெருசா கொண்டாடி இருக்கலாம். எனக்கும் துரோகம் பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்கும் துரோகம் பண்ணியிருக்காங்க. வித்யாவை இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும்னு நினைச்ச என் ஆசையில மண்ணள்ளி போட்டானே. காஃபி எடுத்துக்கங்க. வேண்டாம். என்ன ஏதோ டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நாம நினைச்சிட்டு இருக்கும் போது அது ஒரு பெரிய விருந்தே சாப்பிட்டு கமுக்கமா படுத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப எனக்கு அப்படிதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல எனக்கு. இப்ப புரிய வேண்டாம். சந்தர்ப்பம் வரும்போது நானே புரிய வைக்கிறேன். சஞ்சய், வேட்டி சட்டையோட மாப்பிள்ளை மாதிரி எங்க கிளம்பிட்ட? கல்யாணத்துக்கு தான் இன்னும் நாள் இருக்கே, அதுக்குள்ளயா? மாப்பிள்ளையான நாள்ல மாப்பிள்ளை மாதிரியே கிளம்பி போறியா? வேதா மாதிரி ஒரு அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கும் போதே உனக்கு ரொம்ப தைரியம்டா. உன்னை போய் அவ ரொம்ப நல்லவன் நம்புறாளே, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நடிப்புல அப்படியே என்னையே மிஞ்சிட்டீடா. அண்ணி, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட கல்யாணம், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். பார்த்தா 2 கல்யாணத்துக்கு போற மாதிரி தெரியலையே. உன் கல்யாணத்துக்கே கிளம்பி போற மாதிரில இருக்கு. என்ன பேசுறீங்க? இப்பதான் அவனே ஒரு இடத்துக்கு முறையா கிளம்பி போயிட்டு இருக்கான். அது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு கல்யாணத்துக்கு வேட்டி சட்டையில போறது நல்ல விஷயம்தான். சூப்பர்ரா. ஆமா, எந்த ஃப்ரெண்டோட கல்யாணம்? அது வந்துப்பா, என் ஃப்ரெண்டு அருண்னு சொல்லி ஒருத்தன். அருணா? எந்த அருண்? அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு நடத்துறானே அவனா? இல்லப்பா, அவனோட அப்பா போன வாரம் தானடா பார்த்தா. அவர் எதுவுமே சொல்லலையே.
இல்லப்பா அவன் இல்ல, இது உங்களுக்கு தெரியாது, வேற அருண். ஓ அப்படியா? என்னடா ஃப்ரெண்டுன்னு சொல்ற, பத்திரிகையை காட்டு. அப்பா இந்த காலத்துல யாருப்பா நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுக்குறா? அவன் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கான். அப்படியா? எங்க அந்த பத்திரிகையை காட்டு. டேய் காட்ரா, உன் ஃப்ரெண்டு பத்திரிக்கையை நான் பார்க்க கூடாதா? அது அப்படி இல்லப்பா, நான் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சேன்னு இப்பதான் எல்லாத்தையும் delete பண்ணேன். அதுவும் delete ஆயிடுச்சு. அப்படியா? சரி வா போலாம். நீங்க எங்கப்பா? எனக்கும் வீட்ல இருந்தே போர் அடிக்குதுடா. சும்மா நானும் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரேன், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல, வா போலாம். அது இல்லப்பா, அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பேச்சுலர் பார்ட்டி வர இருக்கும். டேய் என்னடா, பேச்சுலர் பார்ட்டிக்கு இந்த மாதிரி வேட்டி சட்டையில யாராவது போவாங்களா? என்னடா பேசுற? நீ இப்ப கல்யாணத்துக்கு போறியா இல்ல பேச்சுலர் பார்ட்டிக்கு போறியா? கல்யாணத்துக்கு தான்ப்பா. அப்படியா? எப்படி? அது அப்பா, ஏன்பா அண்ணனை இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? அண்ணன் போற இடத்துக்கு நீங்களும் போணுமா? அது நல்லா இருக்குமாப்பா? அண்ணா நீ போ. வரேன் வரேன்ப்பா, வரேன் விஜய். போடா போ, பின்னாடியே நானும் வரேன். யார் அந்த பொண்ணு, நீ இன்னும் என்னென்ன தப்பு பண்ணிருக்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வித்யா, நான் கோயிலுக்கு வந்துட்டேன், நீ எங்க இருக்க? ஜெய், சஞ்சய், என்னாச்சு? உன்னை இப்ப பார்க்கும்போது வானத்துல இருக்கிற தேவதை கீழறங்கி வந்த மாதிரி இருக்கு. அப்பா ரொம்ப ஐஸ் வைக்காத, இங்க ஏற்கனவே சென்னை ஊட்டி மாதிரி தான் இருக்கு. நான் என்ன இன்னொருத்த பொண்டாட்டி கையை பிடிச்சிருக்கேன்? என் பொண்டாட்டி கையை பிடிச்சிருக்கேன். ஓ, அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? வித்யா, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். எனக்கு எந்த பயமும் இல்ல. யார் வந்தாலும் பாத்துக்கலாம். வா. சொல்லுங்க. இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாண நாள். சீரும் சிறப்போட ரொம்ப நன்னா இருப்பேன்.
யாரு பேருக்கு அர்ச்சனை? ரெண்டு பேருக்கும் தான். கொடுங்க. பேர் சொல்லுங்க. வித்யா. வித்யா நாமதேயசே மகர ராசி தியாதசே திருவோண சஞ்சய் நட்சத்திரம். துலா ராசி சித்திர நட்சத்திரம். ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். சஞ்சய் நாமதேயசே துலா ராசியாம் தியாதசே சித்திர நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். வாங்க. தீர்க்க சுமங்கலே பவ, தீர்காயுஷ்மான் பவ. இது சாமி கழுத்துல இருந்த மாலை. இந்த மாலையை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்து தீர்த்தத்தை வாங்கிக்குவோம். இந்த அம்பாள் அருளால உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்ல வாழ்க்கை அமையும். எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா இருப்பீர்கள். இந்தாங்க, எடுத்துங்க, மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. நாயம் தனம் பசும் பகவத்ரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலம்.